பூட்டுகள். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன். ரொம்ப பிஸியாக இருக்காபலையோ? புத்தான் துவாரத்தில் நூல் கோத்த ஊசியை நுழைத்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தேன். உப்பிலி இடைக்குழி நிலையின் நாத்தாங்கியில் ஒரு கையும் எதிர்நிலையில் ஒரு கையுமாக முதுகை முன்னே வளைத்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார். பல்லெல்லாம் தெரிகிற புன்னகை. கால் நிலைக்கு அப்பால் இடைக்கழியில். ஒரு பிஸியும் இல்லை. புத்தான் விழுந்துடுத்து தைச்சு கொண்டிருக்கேன். வாங்கோ. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? படிதாண்டா விரதமா? வாங்கோ. இல்லை சுவாமி, அவசரம். ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கேன். எந்த ஊருக்கு? அம்மா சத்திரத்தில் ஒரு கல்யாணம். உள்ளே வந்து சொல்லலாமே. ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கேன். சட்டை கூட போட்டுக்கல. எப்போ போகிறதாக? 11 மணி வண்டிக்கு தான். மணி 8 கூட அடிக்கலையே. இன்னும் 3 மணி நேரம் இருக்கே. வாங்களேன். காரியம் இருக்கு சுவாமி. சமாச்சாரத்தை சொல்லிவிட்டுட்டு போயிடலான்னு வந்தேன் என்று நிலையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைத்தார் உப்பிலி. ஸ்டூல் மீது உட்கார்ந்தும் கொண்டார். எப்போ யாருக்கு கல்யாணம்? எந்த ஊரில்? ஒன்றுமில்லையா. எங்கள் அண்ணா மாப்பிள்ளையோட தங்கைக்கு கல்யாணம். கிட்டின உறவும் இல்லை. ஆனால் அண்ணா கோச்சுக்கிறான். அண்ணா மாப்பிள்ளை கொஞ்சம் வெறுப்பு. நீயும் வரணும்டா உப்பிலி. இல்லைன்னா நாக்கில் நரம்பில்லாமல் ஏதாவது பேசிடுவா. நீங்கள்லாம் பெரிய இடம், பணக்காரா. என் தங்கை கல்யாணம்னா வருவாளா உங்கள் தம்பி? அவர் குடும்பம் எல்லாம்னு உன்னைதாண்டா முதல்ல இழுப்பான். பேசாம வீட்டை பூட்டிண்டு எல்லாரையும் அழைச்சிண்டு வா. தலையை காமி. தாலி கட்டுற வரைக்கும் இரு. ஒரு வா சாப்பிடு. திரும்பி வந்துடுங்கிறான் அண்ணா. தட்ட முடியல. நாளை சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம். நீர் வாசல்ல வந்து சித்த வீட்டை பார்த்துக்கணும். கொல்லை பக்கம் மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னால் 2 தடவை அப்படி கொஞ்சம் போய் பார்த்துண்டா போதும். படுத்துக்க போகிறதுக்கு முன்னால் என்ன, ராத்திரியும் 2 தடவை முழிச்சுண்டு போய் கொல்லைப்புறம் போய் பார்த்துக்கிறேன். என்ன பிரமாதம்! ராத்திரி எப்படி முழிச்சுப்பேல் 2 தடவை என்று பல் தெரிய சிரித்தார் உப்பிலி. அலாரம் வச்சுக்கிறேன். நடுநிசிக்கு எழுப்புறதுக்கு 1 தடவை. பார்த்துட்டு வந்து அதை விடிகாலம் 3 மணிக்கு திருப்பி வச்சுக்கிறது. என்னத்துக்கு அத்தனை சிரமம்? சரி, 2 தடவை பார்த்துண்டா நல்லது தான். இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட டார்ச் லைட்டையும் கொடுத்துட்டு போகிறேன். ஒரு சமயம் ராத்திரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா? மடியை அவிழ்த்து ஒரு சின்ன டார்ச் விளக்கை எடுத்து மேஜை மீது வைத்தார் உப்பிலி. நீங்களும் பார்த்துக்கோங்கோ என்று பார்வையை திருப்பினார். நானும் திரும்பினேன். என் மனைவி அடுக்களை நிலையில் நின்று கொண்டிருந்தாள். நாளை சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம் என்றார் அவளை பார்த்து. பிறகு என்னை பார்த்தார். யாராவது வந்து கேட்டா நான் அவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம். அக்கறைக்கு கல்யாணம் விசாரிக்க போயிருக்கா. இன்னைக்கு ராத்திரியிலேயே 8 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி வைங்கோ. பொன்னுசாமி கிட்டையும் அப்படியே சொல்லியிருக்கேன். வாசல்ல திண்ணையிலேயே அவனை படுத்துக்க சொல்லியிருக்கேன். ராத்திரி மட்டும் நீங்க படுத்துக்க போறதுக்கு முன்னால அவனை உங்க வீட்டுக்குள்ளாகவே கொல்லை வரையில பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு வந்துடுவான். நீங்களும் ராத்திரி ஏந்துட்டு 2 தடவை பார்க்கிறேன்றேல். அப்ப அவனையும் எழுப்பி கூட அழைச்சிட்டு போகலாம். துணைக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஒருத்தர் கூட இருந்தா சித்த மனசுக்கு தெம்பு. இன்னும் சில பந்தோபஸ்துகளையும் கூறிவிட்டு டார்ச் லைட்டை நாளைக்கு நான் வந்தபுறம் கொடுத்தா போதும். பொன்னுசாமி கிட்ட கொடுக்க வேணாம் என்று டார்ச் விளக்கு, வீடு எல்லாவற்றையும் காபந்து பண்ணிவிட்டு இடையில் வந்து அவ தொடை மீது உரசி கொண்டு நின்ற 4 வயது பையனையும் அழைத்து கொண்டு போனார் உப்பிலி. சற்று கழித்து அவன் மனைவி வந்தாள். என் மனைவியிடம் மாலையில பசும்பால்காரி வந்ததும் பாலை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றும், அவளிடம் தாங்கள் ஊரில் இல்லாததை சொல்ல வேண்டாம் என்றும், பசும்பாலை தாங்கள் உபயோகித்து கொள்ளலாம் என்றும், அதற்கான காசை கொடுக்க வேண்டியதில்லை என்றும், அதற்கு பதிலா நாளை மாலை அவர்கள் ஊரிலிருந்து திரும்பி வந்ததும்
தனக்கும் கணவனுக்கும் காஃபி போட்டு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தால் போதும், பயண களைப்பு தீர என்றும் சொல்லிவிட்டு போனாள். 10 மணிக்கு அடுத்த வீட்டிலிருந்து குழந்தைகள் கத்தும் சத்தம். உப்புலியின் மனைவி குழந்தைகளுக்கு தலைவாரி பின்னும்போது சிடுக்குகளை கீற உபாதை எழுதும் கூச்சல்கள். ரயிலடி 1.5 மைல் தூரம் 10:15க்காவது கிளம்பினால்தான் ரயிலடிக்கு போகிற சாலையில் ஆய்ச்சல் மேடு பள்ளங்களை கடந்து உப்புலியின் மாட்டு வண்டி எலும்புகளை நொறுக்காமல் பெருநடையாக போக முடியும். ஆனால் 9 மணிக்கே சட்டை முதலியவற்றை போட்டு குழந்தைகளை தயார் செய்தாள். ஊருக்கு போகிற செய்தி அண்டை அயலுக்கு தெரிந்துவிடும் என்று புறப்பட சிறிது நேரத்துக்கு முன்பே இந்த வாச்சாலிய பணியை மேற்கொண்டிருந்தாள் கஸ்தூரி அம்மாள். இடையிடையே கொல்லைக்கதவு, 2ஆம் கட்டின் நடைக்கதவு, இவற்றின் தாழ்பால்களின் ஓசையும் அவற்றை பூட்டும் ஓசைகளும் கேட்டன. மீண்டும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு சாத்தப்பட்டு தாழ்பூட்டுகளின் ஓசைகள். இந்த மத்தியில் பொன்னுசாமி தெருக்கோடியில் உள்ள உப்புலியின் புளியங்கொல்லை கொட்டைகளை இருந்து வண்டியை பூட்டி வந்து வாசலில் அவிழ்த்து போட்டிருந்தான். 10-25 அடுக்குகளை கதவு முன், கதவு இடைக்கழி கதவுகள் சாத்தி பூட்டப்பட்டன. குழந்தைகள் வாசலில் வந்து நின்றார்கள். பொன்னுசாமி ஒரு பெட்டியையும் 2 பைகளையும் திண்ணையில் கொண்டு வந்து வைத்தான். பிறகு 7 வயது பெண்ணும் 4 வயது பையனும் வந்தன. கஸ்தூரி அம்மாள் கையில் ஒரு பையுடன் பட்டுப்புடவையும் வைர அட்டிகையும் கல்லிழைத்த கை வளையலுமாக வந்தாள். பொன்னுசாமி மாடுகளை அதட்டி வண்டியை பூட்டினான். குழந்தைகளும் கஸ்தூரியும் வண்டியில் ஏறினார்கள். உப்புலியும் வந்தார். ஒல்லி உடம்பும் திருமண்ணும் உயரத்தினால் சற்றே வளைந்த முதுகும் தட்டு சுற்று பட்டுக்கரை வேட்டியும் கழுத்து முடின சட்டையும் செருப்பும் குடையுமாக நின்றார். வண்டிக்குள் ஏறுவதற்குள் ஏதோ ஞாபகம். மீண்டும் வாசல் பூட்டை திறந்து தாழை அகற்றி 2ஆம் கட்டின் நடைக்கதவு, 2ஆம் கட்டு கதவு, கிணற்றுக்கரை கதவு, கொல்லை கதவு எல்லாவற்றையும் ஒரு முறை எட்டி பார்த்து கதவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக சாத்தி தாழிட்டு பூட்டி வாசல் கதவையும் பூட்டிவிட்டு வாசலில் வந்து பொன்னுசாமி நுகத்தடியை அழுத்தி கொள்ள ஒரு காலை வண்டியின் மிதிப்பட்டையில் வைத்து என்னை பார்த்து, வரேன், ஞாபகம் இருக்கட்டும் நான் சொன்னதெல்லாம் என்று பற்கள் தெரிய, கன்னம் நிரம்ப, கண்கள் சுருங்க புன்னகைத்துவிட்டு வண்டியில் ஏறினார். இனி எந்த திருடனும் வரமாட்டான் என்று எனக்கும் என் மனைவிக்கும் நம்பிக்கை திடமாயிற்று. இத்தனை தடவை திறந்து சாத்தி தாழிட்டு பூட்டின இத்தனை கதவுகளையும் யார் திறக்க முடியும்? யார் திறக்க துணிவான்? பால்காரிக்கும் தெரிய போவதில்லை. நான் வேற இருக்கிறேன், என் மனைவி, பிறகு பொன்னுசாமி வேற. பயமில்லை. பொன்னுசாமி தலைப்பு கயிற்றை லாவகமாக உள்ளங்கையில் உருவி இடது மாட்டின் பின்பக்கத்தை சிறிது ஒதுக்கி ஒரு எம்பு எம்பி உட்கார்ந்து த என்றதும் விருட்டென்று வண்டி கிளம்பிவிட்டது. குழந்தைகள் எங்களுக்கு டாட்டா காட்டின. உப்புலியின் மாடுகள் புலிகளாய் பாயும். ஒரு 4 கணத்தில் தெரு திருப்பத்தில் மறைந்துவிட்டது. மணி 10:35. அதனால் என்ன? ஆய்ச்சலோ குண்டோ குழியோ 1.5 மைல் போக உப்புலியின் மாடுகளுக்கு 10 நிமிஷம். டிக்கெட் வாங்கிய பிறகு 5, ஏன் 10 நிமிஷம் காத்திருக்கலாம். 10:58 தான் ரயில். ஐயையோ என்று உள்ளே இருந்து என் மனைவி கத்திக்கொண்டு ஓடி வந்தாள். என்ன என்ன குழந்தை கத்துறதே? குழந்தையா? ஆமண்ணா, கஸ்தூரி மாமியோட கை குழந்தைதான். தொட்டில இருந்து கத்துறாப்புல இருக்கு. என்ன பேத்துறேனா? வந்து கேளுங்கோ. கையை உதறி உதறி ஏதோ புருஷனை கீழே விட்டுவிட்டு ரயில் தன்னை மட்டும் ஏற்றிக்கொண்டு நகர்ந்து விட்டார் போல கத்தினாள் மனைவி. உள்ளே ஓடினேன். ஆமாம், அடுத்த வீட்டிலிருந்துதான் சத்தம். குழந்தைதான். அந்த மாமி குழந்தையை எடுத்துண்டு போனா போல இருந்ததே. நான் பார்த்தேனே. இல்லை, நான் பார்க்கல. கையில் குழந்தை இல்லை.
கோதையும் கண்ணனும் தான் ஏறிண்டது. அதுகளை தான் நான் பார்த்தேன். வீல் வீல் என்று ராச் ராச் என்று மூச்சு நின்று விடுவது போல ஒரு குழந்தையின் கத்தல். இந்த வீட்டு மனைவியின் கை உதறல். அந்த அடுத்த வீட்டு வாசலுக்கு ஓடினேன். திரும்ப வந்தேன். சாவிக்கொத்தை எடுத்துக்கொண்டு ஓடினேன். 5 நிமிஷம் ஆகிவிட்டது. குழந்தையின் கத்தல். உப்புலியின் வண்டி தெரு திரும்பிற்று. வண்டி வந்து நின்றது. உப்புலி இறங்கினார். ஓடி வந்தார். வெள்ளி மோதிரம் போட்ட ஆள்காட்டி விரலில் சாவிக்கொத்துடன் ஆளோடியில் ஏறினார். அவர் மனைவி இறங்கினார். பொகு சமத்து, வழிச்சுண்டு சிரிப்பா என்று பல்லை கடித்தார். கிளம்பு கிளம்புன்னு கிட்டி கட்டினேலே, என்னமோ தீவிட்டி கொள்ளைக்காரன் வந்துடுறா போல கொள்ளைக்கும் வாசலுக்கும் எத்தனை நட, எத்தனை தடவை பூட்டுறது திறக்கிறது. அப்பப்பா போரும். கஸ்தூரி மாமி உருட்டி விழிக்கிறாள். ஏண்டி, நானா 10 மாசம் சுமந்தேன்? பேசாதே. குழிய வேற பறிக்கிறியே. பறிக்கிறேன். மெதுவா பேசட்டும். கதவு திறந்தது. இடைகழி கதவு திறந்தது. 1 நிமிஷம் கழித்து குழந்தை அழுகை நின்றது. குழந்தைகள் இறங்கி வந்தன. பொன்னுசாமி வண்டியை அவிழ்த்து சக்கரத்தில் மாடுகளை கட்டினான். இனிமேல் மாலை 3:45க்குத்தான் அடுத்த ரயில். ஒய் தீட்சிதரே, இப்படியுமா ஒரு தாயாருக்கு மறந்து போகும்? போச்சையா போச்சு. எங்கிட்டதான் சொல்லிண்டார் உப்பிலி. நான் தான் இன்னைக்கு ராத்திரி பசும்பாலை வாங்கிட்டேன். ராத்திரி அலாரம் வச்சு 2 தடவை கொல்லப்பாக்கம் பேட்டரி வெளிச்சத்தில் போனேன். கண்ணம் வைக்கிறவன் தீவிட்டி கொள்ளைக்காரன் எல்லாம் வராம நான் தான் இந்த தண்டு தீட்சிதன் தான் பார்த்துண்டேன். போருமா? நல்ல பொம்மநாட்டி, நல்ல தாப்பா. உங்களுக்கு பணத்தோட சொத்தோட அருமை தெரியுமா? பேசாம இரும். தண்டு தீட்சிதர் என்னை இடித்து காட்டினார். தன்னையும் சேர்த்து கொண்டார். முற்றும்.